கண்ணியமானவர்களே, நம்மினுடைய வாழ்வில், நம்முடைய செல்வத்தில், இன்னும் நம்மினுடைய பணத்துல பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான 4 வஜீஃபாக்களை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தாலா யாரை செல்வந்தனாக பணக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தாலா இந்த காணொலி இந்த வஜீஃபாக்களை பார்க்கக்கூடிய ஓதக்கூடிய பாக்கியத்தை வழங்குகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால பரக்கத்தான ரமலானினுடைய மாதத்துல நாம் எல்லோரும் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த ரமலானினுடைய மாதம் முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த ரமலானினுடைய மாதம் முழுவதும் இந்த ஒரு அமலை நாம் நம்மினுடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக ரமலானினுடைய மாதம் முடியும் போது நம்மை அல்லாஹ் மிக பெரும் கோடீஸ்வரர்களாக, செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக நம்மை மாற்றி வைத்திருப்பான். ஏனென்றால் இந்த 4 வஜீஃபாக்களுமே ஒரு மனிதனை, ஒரு ஏழை மனிதனை, இன்னும் ஒரு பணத்திற்காக வேண்டி சிரமப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய மனிதனை, இன்னும் கடன் வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய மனிதனை செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை, ஒரு மந்திர சொல் இருக்கு அப்படின்னா அது இந்த ஒரு 4 வஜீஃபாக்கள் தான். இந்த 4 வஜீஃபாக்களை நீங்க நாம் சொல்லக்கூடிய முறைப்படி இந்த ரமலானினுடைய மாதம் முடிகிற வரையும் செய்து பாருங்க. நிச்சயமாக ரமலானினுடைய மாதம் முடிந்து நீங்க மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பீங்க. நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு மிகப்பெரிய சிரமத்துல சோதனையில இருந்தாலும் சரி, இந்த 4 வஜீஃபாக்கள் உங்களை நீங்கள் நினைக்காத அளவிற்கு உங்களுடைய தரஜாவை உயர்த்தி வைக்கும். உங்களுடைய அந்த வாழ்க்கையை இந்த ஒரு 4 சூறாக்கள் உயர்த்திவிடும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான 4 சூறாக்கள். இன்னும் இந்த 4 சூறாக்களை எப்படி ஓதணும் அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு முறை இந்த 4 சூறாக்களையும் வளமையாக இந்த ரமலானினுடைய மாதம் முடிகிற வரையும் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை நீக்கப்படும். இன்னும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உடனடி பண தேவை உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும். நீங்க என்ன ஹாஜத் வச்சு இந்த 4 வஜீஃபாக்களையுமே அமல் செய்றீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது யோசிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு. அப்படி நீங்க என்ன தேவையாக இருந்தாலும் அதை நீயத்து வச்சு இந்த 4 வஜீஃபாக்களையுமே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி செய்து கொண்டு வாங்க. ரமலானினுடைய நாள், ரம்ஜானுடைய அந்த ஈதுடைய தொழுகை வர்றதுக்குள்ளாட்டியும் நீங்க எதை நீயத்து வச்சு ஓதுனீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டிருக்கும். ஆக கண்ணியமானவர்களே, அதுல முதலாவது வஜீஃபா என்ன அப்படின்னா சூரா ஃபாத்திஹா. இந்த சூரா ஃபாத்திஹா தெரியாத ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம்ன்றது இருக்கவே மாட்டார். எல்லாருக்குமே சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது ஓத தெரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்ற இந்த சூரா ஃபாத்திஹாவை ஓதணும் முதலாவது. இன்னும் நபியவங்க இந்த சூரா ஃபாத்திஹாவினுடைய மகிமையை, சிறப்பை பத்தி சொல்லும்போது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ரசூலுல்லாஹ் 122 பேர் சொல்லியிருக்காங்க. 122 பேர். 122 பேர்னா அவ்வளவு சிறப்புகள் பொதிந்த ஒரு சூரா இந்த சூரா. இன்னும் நாம் சொல்லக்கூடிய இந்த வஜீஃபா எப்படிப்பட்டதுன்னா, குர்ஆன்லேயே சிறப்பித்து காண்பிக்கப்பட்ட பல சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை மாற்றிய, இன்னும் பல சஹாபிகளுக்கு உதவிகரமாக இருந்த 4 சூறாக்கள் ஓதி காட்டுறேன், அனைவரும் கேளுங்க. அதனின் பொருட்டாலாவது அல்லாஹ் தாலா உங்களினுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று முதலாவது சூரா ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி மன் தஅல்லதி யஷ்பஹு இன்தஹு இல்லா பிஇذனிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்து வலா யுஹது ஹிஃப்துஹுமா வஹுவல் ஆதியுல் அதீம். இரண்டாவது. மூன்றாவது ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி
والمؤمنين كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. நான்காவதாக சூரா ஹஸ்ர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில ஆயத்துகள். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாததி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். என்ற கண்ணியமானவர்களே, இந்த 4 சூறாக்களையும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க ஓதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை, இன்னும் ஆச்சரியத்தை உங்களுக்கு இந்த ஒரு 4 சூறாவும் ஏற்படுத்திவிடும். இன்னும் பணம் இல்லாம, இன்னும் கடன் வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பண கஷ்டம் உங்களை விடவே மாட்டுது. எதை எடுத்தாலும் பணம். அந்த பணத்தை நம்ம எப்படிடா சேர்க்கிறது, அந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, அதற்கான எந்த ஒரு வழியுமே இல்லையே அப்படின்னு சொல்லி திணறி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவங்க, இன்றையிலிருந்து ரமலானினுடைய ஈதுடைய நாள் வரும் வரை 30 நோன்பு முடிவும் வரை இந்த அமலை செய்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக ரமலானினுடைய மாதத்துல நீங்க செய்த இந்த ஒரு அமலின் காரணமாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீங்க என்ன கஷ்டப்படுறீங்களோ, எதற்காக வேண்டி ஓதுனீங்களோ அதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான். இன்னும் அரபி எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்காக வேண்டி நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் சைட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அனைவரும் அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நோன்பு முடியும் வரை செய்யுங்க. நம்ம அனைவரையும் அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களாகவும் பணக்காரர்களாகவும் மாற்றி வைப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொளி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி